அத்தியாயம் 94 திட்டமிடப்பட்ட அடிமைகளின் கலகம். ஏலம் தொடங்குவதற்கு முன்பு விருந்து மண்டபத்தின் பரபரப்பான சூழ்நிலைக்கு மாறாக நிலத்தடி சிறைச்சாலையின் சூழல் இருட்டாகவும் இருந்தது. ஏலத்தில் விற்கப்படும் அடிமைகள் தற்காலிகமாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த நிலத்தடி சிறைச்சாலை. நிலத்தடி சிறையில் பல்வேறு இனத்தவர்கள் கூடியிருந்தனர். அவர்கள் உள்ளே நுழைந்த தருணத்திலிருந்து உயிரினங்களாக மதிக்கப்படும் உரிமை அவர்களுக்கு மறுக்கப்பட்டது. அவை விற்பனைக்காகக் காத்திருக்கும் வெறும் பொருட்களாகவே இருந்தன. இன வாரியாக தனித்தனியாக இடமளிக்கப்பட்டதற்கான காரணமும் அத்தகைய நோக்கத்திற்காகவே. ஏதேனும் காரணத்தால் பொருட்கள் சேதமடைந்தால் அது டெமான் வேர்ல்ட் வணிகரால் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும். சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் கதைகள் மிகவும் மாறுபட்டவை. நிலவரை வெற்றி முயற்சிகளில் தோல்வியடைந்த ஹண்டர்கள், கூலிப்படையினர் அடிமைத்தனத்திற்கு விற்கப்பட்டனர் அல்லது கூலிப்படையினரை கடத்தினர். அவர்களில் பிரபுக்களாக பிறந்த முறைகேடான குழந்தைகளும் இருந்தனர். நிச்சயமாக அரக்கர்களும் விதிவிலக்கல்ல. அவர்களுக்கும் பல்வேறு கதைகள் இருந்தன. அலைந்து திரியும் வாழ்க்கையை நடத்தும் போது சில அரக்கர்கள் இங்கு இழுத்துச் செல்லப்பட்டனர். மேலும் வணிகர்களிடம் பெரும் கடன்களுடன் அடிமைத்தனத்தில் விழுந்த நிலவரை எஜமானர்களும் இருந்தனர். நிலவரை எஜமானர்கள் தங்கள் கடனை அடைக்க தங்கள் கீழ் பணிபுரிபவர்களை விற்ற சம்பவங்கள் கூட இருந்தன. அல்லது நிலவரை தோல்வியடைந்ததால் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் இருந்தனர். எனவே பல்வேறு கதைகள் ஒரே இடத்தில் இணைந்திருந்தன. இதற்கிடையில் சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கும் எங்காவது விற்கப்படும் கதி தெரியும். அவர்களின் விதி அதன் முடிவை அடையும் வரை அவர்கள் முகங்களில் விரக்தியின் நிழலில் இருந்து எந்த விடுதலையும் இருக்காது. இதற்கு மத்தியிலும் கூட நம்பிக்கை பாடல்களைப் பாடியவர்கள் இருந்தனர். குறிப்பாக சிறைச்சாலையின் ஒரு பகுதியில் விரக்தியில் புதைந்து போவதற்குப் பதிலாக அவர்கள் தங்கள் கைகளை ஒன்று திரட்டி ஜெபிக்கவும் நம்பிக்கை பாடல்களை பரப்பவும் முயன்றனர். நம்பிக்கைதான் இருளைப் போக்க உதவும் சக்தி என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். தெய்வமே, தயவு செய்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு இந்த கடினமான சோதனையை சமாளிக்க எங்களுக்கு வலிமை கொடுங்கள். புனித தேவாலயத்தின் பாதிரியார் ரெய்னா அமைதியாக ஜெபித்தார். சிறையில் அடைக்கப்பட்டதிலிருந்து ரெய்னா ஒவ்வொரு கணத்தையும் பிரார்த்தனையால் நிரப்பியிருந்தாள். ஒருவேளை என்றாவது ஒரு நாள் தெய்வத்தின் உதவிக்கரம் வரும். அவளுடைய நம்பிக்கையும் தீவிரமான எதிர்பார்ப்புகளும் தெய்வத்திடம் தெரிவிக்கப்பட்டு நம்பிக்கையின் தீப்பொறியை பற்றவைக்கப்படும் என்று அவள் நம்பினாள். தனது சுருக்கமான பிரார்த்தனையை முடித்த பிறகு ரெய்னா சுற்றிப் பார்த்தாள். அவளுக்கு அருகில் தாலின் என்ற மற்றொரு பாதிரியார் இருந்தார். தாலினின் உடல்நிலை அவ்வளவு நன்றாக இல்லை. அவன் இன்னும் குளிர்ந்த தரையில் படுத்துக்கொண்டு உடலைச் சுற்றி கட்டுகளைக் கட்டிக் கொண்டிருந்தான். சிறை வெற்றியின் போது அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் சரியான சிகிச்சை இல்லாததால் சீர்பிடித்திருந்தன. முறையாக சிகிச்சையளிக்கப்படாவிட்டால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும். அவர்கள் இங்கு வந்ததற்கான காரணம் எளிமையானது. தேவாலயத்தின் பாதிரியார்களாக அவர்கள் நிலவரை வெற்றிக்காக போராடினர். ஆனால் அவர்கள் தோல்வியடைந்தனர். அவர்களின் தோல்விக்கு மேலதிகமாக நிலவரையை காத்துக் கொண்டிருந்த அசுரர்களால் அவர்கள் பிடிக்கப்பட்டனர். இப்போது இங்கே விற்கப்படுவது அவர்களின் கதையாக இருந்தது. தாலின், இன்னும் கொஞ்சம் பொறு. நிச்சயமாக தெய்வம் நம் பிரார்த்தனைகளைக் கேட்பாள். போராடிக் கொண்டிருந்த தாலினுக்கு ரெய்னா ஆறுதல் கூறினார். அதிர்ஷ்டவசமாக தாலின் ஒரு பக்தியுள்ள பாதிரியாராகவும் இருந்தார். மிக மோசமான சூழ்நிலையிலும் கூட அவர் நம்பிக்கையின் இழையை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. ரெய்னா அவன் தோளை மெதுவாகத் தொட்டு தலையைத் திருப்பிக் கொண்டாள். அவளுக்குப் பின்னால் 7 புனித மாவீரர்கள் இருந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் பயிற்சி பெற்றவர்கள், முழு அளவிலான மாவீரர்கள் அல்ல. அனுபவம் வாய்ந்த மாவீரர்கள் மட்டுமே இருந்தபோதும் அவர்களால் இங்கிருந்து தப்பிக்க முடியுமா என்பது நிச்சயமற்றதாக இருந்தது. பயிற்சி பெற்றவர்கள் அனைவரும் அங்கு இருந்தனர். உண்மையில் இங்கிருந்து தப்பிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. நிலைமை மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் ரெய்னா நம்பிக்கை இழக்கவில்லை. ஒருவேளை இவை அனைத்தும் தெய்வத்தால் அனுப்பப்பட்ட ஒரு சோதனையாக இருக்கலாம். இந்த சோதனையை அவர்களால் வெல்ல முடிந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக அதிக வளர்ச்சி வெகுமதி அளிக்கப்படும். நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். ரெய்னா அமைதியாகப் பேசினாள். அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டு தாலின் தனது வேதனையான நிலையை மீறி தன்னை கட்டாயப்படுத்தி எழுந்திருக்கச் செய்தான். 2 பாதிரியார்களும்
இன்னும் அதிகாரப்பூர்வமாக மாவீரர்களாக நியமிக்கப்படாத மற்றவர்களும் கைகோர்த்தனர். இந்த நரக உலகில் அவர்களின் பிரார்த்தனைகள் தொடர்ந்தன. அவர்களின் தீவிர இதயங்கள் சொர்க்கத்தையும் தெய்வத்தையும் அடையும் என்று நம்பினர். என்றாவது ஒரு நாள் நாம் இந்த நரகத்திலிருந்து இரட்சிப்பை தேடுகிறோம். இவ்வளவு நேரம் கடந்துவிட்டது. அமைதியான நிலத்தடி சிறையில் காலடிச் சத்தங்கள் எதிரொலித்தன. காலடிச் சத்தம் விரைவில் எங்கோ நின்றது. ரெய்னாவும் அவளுடைய தோழர்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இடம் அதுதான். அசைவை உணர்ந்த ரெய்னா கண்களைத் திறந்தாள். யார் நீ? கம்பிகளுக்கு வெளியே ஒரு சிறிய பேய் நின்று கொண்டிருந்தது. சிவப்பு முகம் மற்றும் சிறிய இறக்கைகளுடன் இந்த சிறிய அரக்கன் ரெய்னாவின் இடுப்பை மட்டுமே எட்டிய ஒரு சிறிய உருவத்தைக் கொண்டிருந்தான். அந்தச் சிறிய அரக்கன் ரெய்னாவின் கேள்விக்கு பதிலளிக்காமல் அமைதியாக அவர்களை பார்த்து கொண்டே அமைதியாக இருந்தான். ஒரு சங்கடமான அமைதி நிலவியது. சிறிது நேரம் கழித்து அந்தச் சிறிய பேய் பேசியது. நான் சர்சர்னுவுக்கு சேவை செய்யும் ஒரு வேலைக்காரன். எனக்கு அனுமதிக்கப்பட்ட பெயர் இல்லை. எனவே தயவுசெய்து என்னை அழைக்க தயங்க வேண்டாம். ரெய்னா தற்போதைய சூழ்நிலையை புரிந்து கொண்டாள். செர்னு, அது யார் என்று அவளுக்குத் தெரியவில்லை. ஆனால் இந்த ஜீவனுக்கு அவர்களை இங்கே சிறையில் அடைத்தவர்களுடன் தொடர்பு இருப்பது உறுதியாக இருந்தது. இப்போது அத்தகைய ஒரு உயிரினம் அதன் துணைவரை அவர்களிடம் அனுப்பியுள்ளது. ஒருவேளை அவள் முன்னால் இருக்கும் சிறிய அரக்கனுடன் உரையாடுவது என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படுத்தும். ஆனால் உங்களுக்கும் எங்களிடமிருந்து என்ன தேவை? ரெய்னா மிகவும் பணிவான குரலில் பதிலளித்தாள். அடக்குமுறை மனப்பான்மையால் மற்ற தரப்பினரை வருத்தப்படுத்த எந்த காரணமும் இல்லை. மேலும் அந்தச் சிறிய அரக்கனும் அவர்களை மென்மையாக நடத்தினான். அவளுடைய கணிப்பு சரியாக இருந்தது. அந்தச் சிறிய பேய் தன் மார்பிலிருந்து எதையோ இழுத்து கம்பிகள் வழியாக கொடுத்தது. அது ஒரு சிறிய கண்ணாடி பாட்டில். பாட்டிலுக்குள் ஒரு திரவம் இருந்தது. ஒரு பார்வையில் கூட அதன் தெய்வீக சக்தியை உணர முடிந்தது. அரக்கன் ஒப்படைத்த பொருள் ஏன் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தியது? ரெய்னாவுக்கு சந்தேகங்கள் இருந்தன. அங்கே மொத்தம் 9 கண்ணாடி பாட்டில்கள் இருந்தன. அதே நேரத்தில் ரெய்னா தனது குழுவில் தன்னையும் சேர்த்து மொத்தம் 9 பேரை கவனித்தார். அது தெய்வீக சக்தியை தற்காலிகமாக அதிகரிக்கும் ஒரு மருந்து. அந்தச் சிறிய அரக்கன் அவர்களுக்கு ஒரு மருந்தைக் கொடுத்தான். ஆனால் அந்த மருந்தின் பண்புகள் அவளைத் தொந்தரவு செய்தன. தெய்வீக சக்தியை அதிகரிக்கும் என்று கூறப்படும் ஒரு மருந்து. உன்னைப் போன்ற ஒரு அரக்கனுக்கு ஏன் இப்படி ஒரு மருந்து வேண்டும்? இயற்கையாகவே ரெய்னாவின் வாயிலிருந்து நல்லது எதுவும் வரவில்லை. தயவு செய்து தவறாகப் புரிந்து கொள்ளாதீர்கள். நான் உங்களுடன் வாதிட இங்கு வரவில்லை, பாதிரியாரே. அந்த அரக்கனின் வார்த்தைகள் ரெய்னாவையும் அமைதிப்படுத்தின. என் எஜமானர் சர்செர்னுவின் வார்த்தைகளை பாதிரியார் ரெய்னாவிடம் தெரிவிப்பதற்காக நான் இங்கே இருக்கிறேன். அந்தச் சிறிய அரக்கனின் வார்த்தைகளைக் கேட்டு ரெய்னா நம்ப முடியாத முகபாவனையை வெளிப்படுத்தினாள். அவள் தன் பெயரை மற்ற தரப்பினரிடம் தெரிவிக்கவில்லை. சரி, அது முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாததாக இல்லை. அவர்கள் தேவாலயத்துடன் தொடர்புடைய பாதிரியார்களை கடத்தத் துணிந்தார்கள். அவர்களிடம் இந்த அளவிலான தகவல்கள் இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு கொடுத்த மருந்து தற்காலிகமாக தெய்வீக சக்தியை அதிகரிக்கிறது. பக்க விளைவுகளைப் பற்றி நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை. இந்த மருந்து உருவாக்கத்தில் உயர் பதவியில் இருந்த பாதிரியார்களும் பங்கேற்றனர். அந்தச் சிறிய அரக்கனின் வார்த்தைகளைக் கேட்டு ரெய்னா உதட்டைக் கடித்தாள். தெய்வீக சக்தியை அதிகரிக்கும் அடையாளம் தெரியாத மருந்து. தேவாலயத்துடன் இணைந்த பாதிரியார்களின் பங்கேற்பின் கீழ் இதுபோன்ற ஒரு மருந்து தயாரிக்கப்பட்டது மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவர்கள் அதன் உருவாக்கத்தில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் இப்போது விளைவு ஒரு அரக்கனின் கைகளில் இருந்தது. ரெய்னா அதன் தாக்கங்களை புரிந்து கொள்ளாத அளவுக்கு முட்டாள் அல்ல. பேய்களுடன் ஒத்துழைப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைப்பது. ரெய்னா முணுமுணுத்தால் ஏமாற்றமடைந்தது போல் தோன்றியது. ஆனால் அந்தச் சிறிய அரக்கன் தன் கதையைத் தொடர்ந்தான். உங்க வேலை ரொம்ப சுலபம். அப்புறம் மேடைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மருந்தை கொடுங்க. அப்புறம் அந்தச் சிறிய அரக்கனின் வேண்டுகோள் எளிமையானது. அவர்கள் அந்த மருந்தை குடித்துவிட்டு அரக்கனால் குறிப்பிடப்பட்ட இலக்கை தாக்க வேண்டும். அதற்கு ஈடாக இங்குள்ள அனைவரும் பாதுகாப்பாக விடுவிக்கப்படுவார்கள் என்று அந்தச் சிறிய அரக்கன் உறுதியளித்தான். அந்தச் சிறிய அரக்கனின் வேண்டுகோளுக்கு இணங்க ரெய்னா ஒரு கணம் தயங்கினாள். நிச்சயமா அது ஒரு பொறி இல்லையா? அந்தச் சிறிய அரக்கனின் வார்த்தைகள் உண்மையாகவும்
அந்த மருந்தின் விளைவுகள் உண்மையானதாகவும் இருந்தால் இங்கிருந்து தப்பிக்க ஒரு சிறிய வாய்ப்பு இருந்தது என்று அர்த்தம். தற்போதைய பணியாளர்களால் தப்பிப்பது எப்படியும் சாத்தியமற்றது. எனவே அவர்கள் வெறுமனே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்தச் சிறிய அரக்கனின் வார்த்தைகளைக் கேட்டதும் மற்றவர்களின் கண்களிலும் நம்பிக்கை மலர்ந்தது. ஒரு அரக்கனுக்காக தெய்வம் அளித்த சக்தியைப் பயன்படுத்துதல், அது அவளுடைய விருப்பத்திற்கு எதிராக இருந்தாலும் வேறு வழியில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக தாலினின் உடல்நிலை மோசமடைந்து கொண்டிருந்தது. ஒருவேளை தற்போதைய சூழ்நிலையே தெய்வத்தால் வழங்கப்பட்ட உயிர்நாடியாக இருக்குமோ? தாலினைப் பார்த்து அந்த எண்ணத்தில் ரெய்னா தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக் கொண்டாள். ரெய்னா தாலினை பார்த்ததும் அந்தச் சிறிய அரக்கன் அவளுக்கு வேறு ஏதோ ஒன்றைக் கொடுத்தான். இது ஒரு மேம்பட்ட மருந்து. எங்கள் கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய குறைந்தபட்சம் ஒரு நபராவது சிறந்த நிலையை பராமரிக்க முடிந்தால் நல்லது. நீங்கள் விரும்பினால் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தையும் எழுதலாம். பாதிரியாரை குணப்படுத்த முயற்சிக்கும் பேயின் முரண்பாடான பார்வையால் ரெய்னா குழப்பமடைந்து நிம்மதியடைந்தாள். அவர்கள் கோரிக்கைகளைப் பின்பற்றினால் இங்கிருந்து தப்பித்துவிடலாம் என்ற எண்ணம் அவள் மனதை நிரப்பியது. அரக்கன் கொடுத்த மேம்பட்ட மருந்து தாலினின் அனைத்து காயங்களையும் குணப்படுத்த போதுமானதாக இல்லை. ஆனால் அது அவர்களுக்கு சிறிது நேரத்தை வாங்கக்கூடும். ஆனால் இலக்கு யார்? இப்போது அவளுக்கு ஆர்வம் வந்துவிட்டது. ஏன் ஒருவர் இந்த அளவுக்கு உதவி கேட்டார்? இந்தச் சிறையில் தங்களை மட்டுமல்ல பல அசுரர்களையும் சிறையில் அடைத்தனர். இவ்வளவு பெரிய குழு ஒருவரைத் தாக்க உத்தரவிடப்பட்டது என்பது நம்பத்தகுந்ததா? இலக்கு அதே தேவாலயத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் நாங்கள் அதைச் செய்ய மாட்டோம். ரெய்னா உறுதியாக இருந்தாள். தாக்கப்பட வேண்டிய இலக்கு அதே தேவாலயத்தைச் சேர்ந்ததாக இருந்தால் அவள் முற்றிலும் மறுப்பாள். கவலைப்படாதே, அவை உன்னைப் போன்ற இனத்தைச் சேர்ந்தவை அல்ல. அந்தச் சிறிய அரக்கனும் ரெய்னாவும் பேசிக் கொண்டிருக்கும்போது வேறொரு உயிரினம் அருகில் வந்தது. இந்த முறை அது ஒரு வித்தியாசமான அசுரன், சடங்கு ஆடைகளை அணிந்த ஒரு எலும்புக்கூடு. இது உங்கள் முறை. நிச்சயமாக ரெய்னாவால் எலும்புக்கூட்டின் வார்த்தைகளைப் புரிந்து கொள்ள முடியவில்லை. சர்செர்னு இன்னும் ஒரு நிபந்தனையைச் சேர்த்துள்ளார். எலும்புக்கூடு எதையும் விட்டுவிடாமல் செர்னுவின் கட்டளைகளை வெளிப்படுத்தியது. எலும்புக்கூட்டின் வார்த்தைகளைக் கேட்டு அந்தச் சிறிய அரக்கன் தலையசைத்தான். பின்னர் சாதாரணமாக அது ரெய்னாவிடம் சொன்னது, நேரம் நெருங்கிடுச்சு. ஒரு விஷயத்தை ஜாபகம் வச்சுக்கோ. நான் கொடுத்த எல்லா மருந்துகளையும் குடிச்சுட்டு மேலே போன பிறகு கருப்பு முகமூடி அணிந்த ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவத்தைத் தாக்கு. எலும்புக்கூட்டின்படி ஆர்ச் லிச்சுடன் சேர்ந்து அதன் அருகில் இருந்த கருப்பு முகமூடி அணிந்த உருவமும் தாக்கப்பட இருந்தது. இருப்பினும் அந்தச் சிறிய அரக்கன் 2 இலக்குகளையும் ஒரே நேரத்தில் தாக்கச் சொன்னால் ரெய்னாவின் பக்கம் சுமை மிக அதிகமாக இருக்கும். அந்தச் சிறிய அரக்கன் நீண்ட காலமாக செர்னுவுக்கு சேவை செய்து வந்தான். மேலும் செர்னு தற்போது ஆர்ச் லிச்சை விட கருப்பு முகமூடி அணிந்த உருவத்தில் அதிக கவனம் செலுத்துகிறார் என்பதை அது உணர்ந்தது. எனவே அது அதை மட்டுமே குறிப்பிட்டது. தயாரிக்க உங்களுக்கு 5 நிமிடங்கள் தருகிறேன். அந்தச் சின்ன பேய் அப்படிச் சொல்லிவிட்டு ஒரு சாவியைக் கொடுத்தது. ரெய்னா மற்றும் அவளது தோழர்களின் கைகளையும் கால்களையும் இரும்புச் சங்கிலிகள் கட்டுப்படுத்துவதற்கு அது ஒரு திறவுகோலாக இருந்தது. இந்த ஏலத்திற்கு வந்தது உண்மையிலேயே ஒரு சிறந்த தேர்வாக இருந்தது. இந்த நகைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் அசுரர்களை அழிக்க முடியுமா? கச்சாவில் 10 அசுரர்களை வரைய 5000 நகைகள் தேவை. பேச்சு கச்சாவை பற்றியது. உண்மையில் அவர்களில் பெரும்பாலோர் 1- நட்சத்திர அரக்கர்கள். 5000 ரத்தினங்களுக்கு 10 நட்சத்திர அசுரர்களை வாங்குகிறீர்களா? அது உண்மையிலேயே பணத்திற்கு மிக மோசமான மதிப்பாக இருந்தது. இருப்பினும் இந்த ஏல வீடு அதே மாதிரி இல்லை. அதிகபட்சமாக 100கணக்கான நகைகளுடன் பல அரக்கர்கள் என் கைகளுக்குள் வந்தார்கள். நான் இந்த கார்கோயிலை பூமிக்கு திரும்ப அழைத்துச் செல்ல வேண்டும். முதலில் நான் கார்கோயிலை ஏலம் எடுக்க விரும்பவில்லை. ஆனால் ஏலதாரரின் வார்த்தைகளைக் கேட்ட பிறகு என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். கார்கோயில்ஸ் உண்மையில் அத்தகைய பண்புகளைக் கொண்டிருக்க முடியுமா? பூமியில் காணப்படும் அனைத்து கார்கோயில்களும் எத்தர அசுரர்கள். ஆனால் கார்கோயில்களுக்குள் வலுவான மந்திர சக்தியை செலுத்துவது அவர்களை வலிமையாக்கியது போல் தோன்றியது. அது வேட்டைக்காரர்களுக்கு கூடத் தெரியாத உண்மை. அதைக் கேட்டதும் நான் அமைதியாக ஆர்ச் லிச்சிற்கு உத்தரவிட்டேன். இந்த முறை மீண்டும் ஏலம் எடுப்போம்.
எனது உத்தரவுகளின்படி ஆர்ச் லிச் பிராக்சி ஏலத்தில் சிறப்பாகச் செயல்பட்டார். அதற்கு நன்றி. ஏலத்திற்கு வைக்கப்பட்ட அனைத்து அரக்கர்களும் என் கைகளில் இருந்தன. இதுபோன்ற ஏலங்கள் எதிர்காலத்தில் அடிக்கடி நடக்கும் என்று நம்புகிறேன். அது ஒரு உண்மையான உணர்வு. இதுவரை நான் அனுபவித்ததிலேயே மிகவும் மகிழ்ச்சிகரமான உள்ளடக்கம் அதுதான். அடுத்து யார் வருவார்கள் என்று நான் ஆவலுடன் காத்திருந்தேன். சரி, ஏலத்தில் பங்கேற்கும் அனைவரும். அடுத்த பொருள் மனிதர்களின் குழு. ஏலதாரரின் வார்த்தைகளைக் கேட்டு சூழல் குளிர்ந்தது. அதை ஏலம் எடுக்க வேண்டாம். நான் ஆர்ச் லிச்சிடம் கிசுகிசுத்தேன். அவர் தலையசைத்தார். மனிதர்களின் குழு தேவாலயத்தைச் சேர்ந்தது. 2 பாதிரியார்கள் மற்றும் 7 பயிற்சி மாவீரர்கள் இருந்தனர். உத்தியோகபூர்வ புனித மாவீரர்கள் கூட இல்லாத பயிற்சி புனித மாவீரர்களை ஏலம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. மேலும் பாதிரியார்கள் குறிப்பாக பயனுள்ளதாகத் தெரியவில்லை. ஆமாம், அதிகமாக ஏகபோகம் செய்வது நல்லதல்ல. மேலும் நாங்கள் தற்போது ஏல வீட்டைச் சுற்றிப் பார்த்துக் கொண்டிருந்தோம். இதன் விளைவாக மற்ற அரக்கர்கள் எங்களை மறுக்கும் பார்வையைக் காட்டி என்னையும் ஆர்ச் லிச்சையும் உன்னிப்பாகக் கவனித்துக் கொண்டிருந்தனர். இந்த முறை அந்த பொருளை மற்றவர்களுக்குக் கொடுக்கும் நோக்கத்தில் நான் அமைதியாக மேடையை பார்த்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு சர்ச் உறுப்பினர்கள் மேடையில் தோன்றினர். அவர்களில் சரியாக 9 பேர் இருந்தனர். மேலும் பாதிரியார்கள் யார், பயிற்சி பெற்ற புனித மாவீரர்கள் யார் என்பதைக் கூறுவது எளிதாக இருந்தது. ஒரு பெண் பாதிரியாரும் ஒரு ஆண் பாதிரியாரும் இருந்தனர். நான் பாதிரியார்களை பார்த்தபோது என் கையை கிள்ளுவதைக் கண்டேன். 2 பாதிரியார்களே இருந்ததால் அவர்களில் ஒருவர் அவ்வளவு அழகாக இல்லை. அவர்கள் உடலில் கட்டுகள் சுற்றிக் கொண்டிருந்தன. சரி, அவங்களையெல்லாம் யார் எடுத்துக்கப் போறாங்க? சர்ச்சுக்கு மேல நீங்க வச்சிருக்கிற கோபத்தை அவங்க மேல காட்டுறது புத்துணர்ச்சியா இருக்கு இல்லையா? ஏலதாரர் தனது தலையை இந்த திசையில் திருப்பிக் கொண்டு கூறினார். அவர் என்னைப் பார்ப்பது போல் இருந்தது. இது என்ன? பின்னர் விஷயங்கள் திடீரென்று ஒரு திருப்பத்தை எடுத்தன. சுற்றியிருந்த அரக்கர்கள் கத்த ஆரம்பித்தனர். மேடையில் இருந்த பாதிரியார்களும் பயிற்சி பெற்ற புனித மாவீரர்களும் திடீரென்று முன்னோக்கி பாய்ந்தது போல் தோன்றியது. பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் நேராக என்னை தேடி வந்தார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களிடம் ஆயுதங்கள் இல்லை, ஆனால் அவர்களின் இறுக்கமான கைமுட்டிகளில் ஒரு மெல்லிய வெளிச்சம் இருந்தது. யோசிக்காமலேயே அந்த சக்தி என்னவென்று எனக்குப் புரியும். தெய்வீக சக்தி. ஏன் திடீரென்று என்னை தாக்கினார்கள்? அடிமைகள் வைத்திருந்த சங்கிலிகள் ஏன் எளிதாக அவிழ்க்கப்பட்டன? யோசிக்க நேரமில்லை. நான் நெருங்கி வந்த தாக்குபவர்களை உடனடியாக நிறுத்த வேண்டியிருந்தது. அதிர்ஷ்டவசமாக பயிற்சி பெற்ற புனித மாவீரர்களில் சிலர் அவர்களைச் சுற்றியுள்ள அரக்கர்களால் தடுக்கப்பட்டனர். ஆனால் இன்னும் கடுமையான வேகத்துடன் நெருங்கி வந்த பெண் பாதிரியார்தான் பிரச்சனை. நான் உடனே கையை உயர்த்தி மந்திரம் சொன்னேன். நான் கடந்த முறை பெற்ற திறமை ஹோலி ஷீல்ட். இது ஒரு கிரேடு திறமையாக இருந்தாலும் அது தெய்வத்தின் பாதுகாப்பு மற்றும் தெய்வீக சக்தியுடன் உருவாக்கப்பட்ட ஒரு கேடயம் என்று கூறப்பட்டது. ஆனால் இந்த திறமையை நான் முதன்முறையாக பயன்படுத்தினேன். எனக்கு ஒரு கணம் தேவைப்பட்டது. என்னைக் காப்பாற்று. என் கட்டளைக்கு பதிலளிக்கும் விதமாக ஆர்ச் லிச் தனது விரல்களை பிடுங்கினார். உடனடியாக ஆர்ச் லிச்சிற்கு அடுத்த எலும்புக்கூடுகளில் ஒன்று வெடித்தது. திடீர் வெடிப்பு தாக்குதல் நடத்தியவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதனால் அவர்கள் தயங்கினர். இதுதான். தாக்குதல் நடத்தியவர்கள் ஒரு கணம் தயங்கினர். புனித கேடயம். ஒரு கேடய வடிவத்தடை விரிந்ததும் தெய்வீக சக்தி என் கையில் கூடியது. அற்புதமான தெய்வீக கவசம் ஒளியைப் போல மின்னியது. சுற்றுப்புறங்களை பிரகாசமாக ஒளிரச் செய்தது. அதே நேரத்தில் அது நெருங்கி வந்த பெண் பாதிரியாரின் முஷ்டியுடன் நேரடியாக மோதியது. அந்த தாக்குதல் நிலவரை முழுவதும் அதிர வைத்தது. எதிராளியின் தாக்குதலுக்கும் நான் விரித்த தெய்வீகக் கேடயத்திற்கும் இடையிலான மோதல் ஒரு பெரிய சத்தத்தை ஏற்படுத்தியது. இந்த மோதல் இடி மின்னல் போன்ற ஒரு பெரிய ஒளி சந்திப்பை உருவாக்கியது. இதனால் ஒரு சக்தி வாய்ந்த அதிர்ச்சி அலை சுற்றி பரவியது. பரவிய பின்விளைவுகளுக்கு மாறாக நான் அசையாமல் இருந்தேன். எதிராளிக்கும் இதே நிலைதான். ஒருவேளை ஒரே மாதிரியான பண்புக்கூறுகள் மோதியதால் இருக்கலாம். பொதுவாக ஒத்த பண்புக்கூறுகள் மோதும்போது கூட சில விளைவுகள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது சக்தியின் மூலமாக தெய்வீக சக்தி இருந்தது. ஒருவேளை தற்போதைய சூழ்நிலைக்கு தெய்வீக சக்தியின் சிறப்புத்தன்மையும் காரணமாக இருக்கலாம். நான் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டேன். இருப்பினும்
அந்த பெண் பாதிரியார் மிகவும் ஆச்சரியப்பட்டதாகத் தோன்றியது. அவள் ஆச்சரியமான முகபாவத்துடன் என்னைப் பார்த்து தடுமாறினாள். ஏன், உனக்கு தெய்வ சக்தி இருக்கு?